ஆள் இளமை, ஆனால் பேர் மட்டும் ராஜாவுடைய பேராக இருக்கிறது. தொடங்கும் போது ஒரு பழைய சைக்கிள் தான் அப்படி இருந்துச்சு. அப்போ சின்ன சின்ன வேலையாக செஞ்சு இப்போ வேலையில் பார்த்து இப்போ பெரிய வேலை அளவுக்கு இப்போ ஆமன் பவர் கம்பெனி வந்து ஆரம்பிக்க முதல் நீங்கள் தனியாக தான் அந்த அளவுக்கு தகுதி வாய்ந்த நிறுவனமா இருக்குமா இல்லை இனிமேல் தான் ஆகுமா? இல்லை அப்படி செஞ்சு கொண்டிருக்கேன். இப்போ நான் படிச்சு கொண்டிருக்கே செக்யூரிட்டி வேலை செஞ்சோன்னு தான் படித்தேன். அப்போ புக் பைண்டிங் நான் 10ஆம் ஆண்டு படிக்க புக் பைண்டிங் பழகி இருந்தேன். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஈழத்தில் அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து சிறு வயதிலிருந்து சொல்லி முயற்சி செய்து வளர்ச்சி பாதையை எட்டி கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சி மிக இளைஞன் ஒருவரை தான் நாங்கள் சந்திக்க போகிறோம். அவர் வந்து மின் இணைப்பு சம்பந்தமான ஒரு தொழில்துறையில் வந்து முன்னோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு இளம் தலைமுறை ஆமன் பவர். இந்த ஆமன் பவர் என்பதுதான் வந்து அவருடைய நிறுவனத்துடைய பெயர். இன்றைக்கு அவரை தான் சந்திக்க போகிறோம். அவருடைய பெயர், அவர் வேலை செய்யும் அவருடைய தளத்திலேயே போய் அவரை சந்தித்து விளையாடலாம் என்று இருக்கிறோம். பாருங்கள் சார், இன்றைக்கு நாங்கள் வந்து சந்திக்க வந்த ஆளுமே பேர் தான். இவர்கிட்ட பேரை தெரிஞ்சு கொள்ளலாம். வந்து உங்களோட பேர் என்னன்னா? ஆனந்தராஜா. ஆனந்தராஜா. ஆள் இளமை, ஆனால் பேர் மட்டும் ராஜாவுடைய பேராக இருக்கிறது. சரி, உங்களோட இந்த துறை வந்து மின்னியல் துறை அப்படித்தானே? மின்னியல் துறை வந்து எந்த காலத்தில் மின்னியல் வயரிங் செய்யணும், வயரிங் எல்லாம் செய்கிறது. இந்த துறை வந்து எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இப்போ நீங்களே படிக்கிற காலத்திலே துவங்கிட்டீங்களா? இல்லது படிக்கிற காலத்திலே தொடங்கிட்டேன். 2006ஆம் ஆண்டு டெக்னாலஜியில் படித்தேன். கோகில் டெக்கில் படித்து அப்படியே அங்கே இன்ஜினியரிங் கோர்ஸ் செஞ்சுட்டு அப்படியே மலேசியாவில் போய் மலேசியாவில் 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு அதில் முடிச்சுட்டு பெரிய நாட்டுக்கு போக சரியில்லை. அப்படியே திரும்பி ஸ்ரீலங்காவே வந்தேன். இப்போ இங்கே வந்து திருப்பி திரும்ப இதே வேறு அப்படியே துவங்கிக்குள்ளே வந்து தனியாக தொடங்கும் போது ஒரு பழைய சைக்கிள் தான் அப்படி இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் போய் லெட்டர் பாக்ஸில் என்னோட பேரும் என்னுடைய ஃபோன் நம்பரையும் போட்டு வருவேன். போட்டு வருவேன். அப்போ கால் பண்ணிக்கணும். கால் பண்ணி அப்போ சின்ன சின்ன வேலையாக செஞ்சு இப்போ பெரிய வேலை அளவுக்கு இப்போ கம்பெனி என்று சொல்லி, இப்போ உங்களோட கம்பெனியோட பேர் ஆமன் பவர். கம்பெனி வந்து ஆரம்பிக்க முதல் நீங்கள் தனியாக தான். ஆமாம். பிறகு ஓடர்கள் வேற ஆக்கள் வச்சுக்கிட்டு கம்பெனின்னு சொல்லி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2017 தான் ஸ்டார்ட் பண்ணி. 2017. இப்போ எத்தனை பேர் உங்கள்கிட்ட வேலை செய்யணும்? என்னை விட்டு 3 பேர் வேலை செய்யணும். 3 பேர் உங்களோட சேர்த்து 4 பேர். இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ தான் கூடுதலான கட்டிடங்கள் ஆரம்பத்தில் ஒரு குறைஞ்ச ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் எதுவுமே இல்லை. ஆமாம். அந்த நேரத்தில் வயரிங் வேலைன்றது பெரிய சரியான குறைவு தான். அது காரணம் வந்து நாங்கள் ஒரு வேலையே இருந்ததால் அது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஒரு 3 வேலை செய்கிறபடியே அப்படி வேலை செய்கிறபடியே எங்களுக்கு பிரச்சனை நார்மலாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது வந்து உங்களோட இந்த நிறுவனத்தினுடைய எதிர்கால நோக்கம் நான் கேட்குறேன்னு சொன்னால் பெருப்பிக்கிறதா இல்லாட்டி இந்த அளவாடி வச்சுக்கிறதா? பெருப்பிக்கிறதுன்றது என்ன, இப்போ டெக்னாலஜியில் படிச்சுட்டு அங்கே வந்து படிப்போடாமல் வருவினோம். எங்களோட நுட்பங்களை நாங்கள் அதுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம். படித்தா கூட வந்து ஒரு அனுபவம் ஒன்று வேணும். அதாவது வேலை சம்பந்தமாக அந்த அனுபவத்தை நாங்கள் எங்களோட நிறுவனத்தினாலேயே சர்டிஃபிகேட் பண்ணி அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த நிறுவனமா இருக்குமா இல்லை இனிமேல் தான் ஆகுமா? இல்லை, அப்படி செஞ்சு கொண்டிருக்கேன். என்னோட படித்தவர் இப்போ டெக்னாலஜியில் படிப்பிக்கிறேன். அவற்றுக்கு வந்து அவற்றுடைய ஸ்டூடெண்ட்டே என்னட்டு அனுப்புவேன். அப்போ அவற்றை ஸ்டூடெண்ட்டே என்னட்டு அனுப்புவேன். அவருக்கு நான் சர்டிஃபிகேட் பண்ணி அவற்றை ஸ்டூடெண்ட்டுக்கு வேலையும் பழக்கி அனுப்பிவிடுறேன். எக்ஸாமுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு அந்த கல்வி நிறுவனத்துக்கு துணையாக இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக என்னிட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியரும் கூட ஒரு வகையில் ப்ராக்டிக்கல் சம்பந்தமாக ஆசிரியரும் கூட. இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வெரிங் பண்ணிட்டீங்களா? ஆமாம். ஆரம்பத்தில் வந்து நீங்கள் இந்த தொழில் வாய்ப்பு குறைய தான் வந்து போகும். அந்த நேரத்துல எல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யுது? அப்போ நான் படித்து கொண்டிருக்கே செக்யூரிட்டி வேலை செஞ்சோன்னு தான் படித்தேன். அப்போ
புக் பைண்டிங் நான் 10ஆம் ஆண்டு படிக்க புக் பைண்டிங் பழகிருந்தேன். புக் பைண்டிங்கிறது புத்தகம் கட்டுறது. அப்போ மனோன்மணி சண்முகாசன் சொல்லி பேராசிரியர் அவள் கம்பேஸில் லெக்சர் பண்ணுறான். அவள் என்ன செய்வா, நான் டெக்னாலஜியில் 2 மணிக்கு நான் இது முடிஞ்சது கிளாஸ் முடிஞ்ச உடனே இங்கே வந்து புக் பைண்டிங் செய்வேன். அந்த வீட்டில் வச்சு கம்பேஸ் பிள்ளைகள் புக்குகளை வந்து பைண்டிங் பண்ணி வச்சுட்டு பின்னேரம் 6 மணிக்கு செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு திரும்ப டெக்னாலஜி போயிட்டு திரும்ப புக் பைண்டிங் வந்து செஞ்சுட்டு இல்லை சரியான கஷ்டத்தோட மத்தியிலும் அப்ப வருமானம் அதுதான் என்னோட வருமானம். சாப்பாடும் சரி மற்ற செலவு அதை வச்சுதான் போகும். அப்ப சரியான போராட்டத்துக்கு மத்தியில தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கு. இது இன்னும் வளரும் கட்டாயம். உங்களை சௌகரங்கள் இல்லாட்டி சொந்த பந்தம் இல்லாட்டி உறவுகள் அயலவர் உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததா இல்லாட்டி நீங்கள்? இல்லை நான் 12 வயசுலயே சைவச்சிறுவர் இல்லத்துக்கு வந்துட்டேன். சைவச்சிறுவர் இல்லை வந்து திருநெல்வேலி முத்துத்தம்பி மாவட்டம். முத்துத்தம்பி ஆமாம் சைவச்சிறுவர் இல்லை. அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்தோம் கூப்பிடலாங்க. அப்போ நல்லா படிக்கட்டும் வந்து இன்னும் 12 வயசுலேயே இங்கே சேர்த்துட்டாங்க. அங்கேயே இருந்து நான் வளர்ந்து அங்கேயே இருந்தான் எல்லாத்தையும் புக் பைண்டிங் எல்லாம் பழகி அப்படியே வெளியில் வந்ததான் வந்து அப்படியே டெக்னாலஜிக்கு போய் அதாவது ஏழு படிக்க விருப்பம் இல்லை. ஏனெண்டா நாட்டு சூழ்நிலையும் அப்படி. மற்றது நாங்கள் வளரும் போதெல்லாம் 2 போட்டுவாங்க, போட்டு ஒன்றும் யூஸ் பண்ணலாதானே. அப்போ அதனால எங்களுக்கு போக்குவரத்து படிப்புக்கு ரொம்ப கஷ்டம், போக்குவரத்து சரியான கஷ்டம். அப்போ இங்கே இருந்தோடனே டெக்னாலஜி பக்கத்துல இருந்தபடியே அதுலேயே படித்து போட்டு அப்படியே வேலையால் செஞ்சோண்டு வெளிநாட்டுக்கு போனோம். இப்போ உதாரணத்துக்கு கேட்கலாம் இன்னும் தெரியல. இப்போ உங்களோட மாத வருமானம் இப்போ ஒரு குடும்பம் இப்போ எல்லாருக்கும் சம்பளம் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இவ்வளவு தேர்தல் மீன் வந்து வாழ்க்கை செலவுகளை முடித்து மீதமாக அமைஞ்சது இல்லாட்டி இப்போ மட்டும் தான் முடியும். ஏன்னா எனக்கு 3 பிள்ளைய எல்லாரும் படிக்கணும். அப்போ வீட்டு செலவு கரண்ட் பில்லுகளே 1,20,000 முடியுது. அதோடய இந்த வேலைன்றது நெடுகவும் ஒரு விருப்பப்பட்டு செய்யறபடியே அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கும். இல்ல தொடர்ந்து ஓரளவு அதாவது அப்படி சொல்லவும் முடியாது, ஓரளவு வேலை எல்லாரும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நம்பிக்கை நிமித்தம் தான் கூட வேலை கிடைக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வெட்டிக்கு போட்டியான வியாபாரங்கள் அவன் குறைச்சா இவன் குறைக்கிறது, இவன் குறைச்சா அவன் குறைக்கிறது சொல்லி வெட்டிக்கு போட்டியான வியாபாரம் போகும். அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் வளர்ந்து வரும், நீங்கள் பெரிய வளர்ந்த கம்பெனியில் வளர்ந்து வர்ற கம்பெனி. இந்த நேரத்தில் உங்களோட இப்போ மக்கள் அதாவது வாடிக்கையாளரை உங்கள்கிட்ட வரணும் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரைஸ் விலை வச்சுருக்கீங்க. எந்த ரீதியில் இந்த விலை வச்சுக்கிறீங்க? இப்போ அடிப்படையை சொல்லுங்கள். அடிப்படையான்னு சொல்லிக்க நாங்கள் கூட கென்றாய்க்காங்களே வராது, கென்றாய்க்காம எடுக்கிறதில்லை. ஏனெண்டா அது வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து அளவுகளும் கூட இருக்கிறபடியா, அதாவது இந்த விருப்பத்தின்படியே அவை செய்கிறபடியா நாங்கள் அவைகிட்ட கூலி கண்ட்ராக்ட் மாதிரி தான் செய்வோம். அது 2 கூலியும் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஒர்க்மென்ஷிப்பும் சேர்த்து 11,000 எடுப்போம். 11,000 ஒன் டே. எத்தனை ஸ்டாஃப் இருந்தாலும் நீங்கள் 2 ஸ்டாஃப் 2 ஸ்டாஃபும் நீங்கள் நின்று 11,000. ஒரு ஸ்டாஃபுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கம்மா ஒரு நாளைக்கு? அவருக்கு 2,800 சாப்பாடும் கொடுக்கும். கிட்டத்தட்ட 3,500 போயிடும். 3,500 போயிடும். 2 பேருக்கும் 7,000 போனால் 7,000 போனால் மிச்சம் டூல்ஸுகள் அது இதுகள் ரிப்பேர் அது இதுகள் எல்லாம் அதை காம்பர் உங்களுக்கு மிஞ்சாது. ஆனால் இதை விட கூட கேட்டாலும் கிடைக்காது. கம்பெனியை வளர்க்கணும், கூட்டணும் போகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்கான பாகங்கள் அந்த வயரிங் இந்த வயர் சரி அந்த சூச்சஸ் அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே கொண்டு பண்ணுறீங்களோ இம்போர்ட் பண்ணுறீங்களா அல்லது? இல்லை கடையில் என்ன எடுக்கிறாங்க, சாம்லங்கான்னு சொல்லி எலிப்படி சந்தையில் அங்கே தான் எடுக்கிறாங்க எல்லா சாமானும். என்ன மாதிரி அங்கே விலைகள் என்ன மாதிரி? அங்கே விலைகள் நியாயமாக தான் இருக்குது. இப்போ அங்கே உள்ள பொருளில் வந்து சாவச்சியில் வாங்கிக்க 150 ரூபா வித்தியாசம் இருக்குது. சாம்லங்கால ஒரு பொருள் வந்து சாவச்சியில் விட 150 ரூபா அங்கே கூட வேறு சாம்லங்கால. அதே யாழ்ப்பாணத்திலே ஒரு சில கடையில் 50 ரூபா வித்தியாசம் இருக்குது. பக்கம் பக்கமே 50 ரூபா வித்தியாசம் இருக்குது. மற்ற வயர்கள் அடிப்படையில் பார்த்து 150-200 ரூபா வித்தியாசம் வருது. நாங்கள் சாம்லங்காலேயே தொடர்ந்து எடுக்கிறபடியே எங்களுக்கு அந்த விலக்கலைகளோட பிரச்சனை. உங்களோட தளம் எங்கே இருந்து இயங்கு? உங்களோட தளம் எங்கே இருந்து? எங்களோட வீட்டிலேயே தான். வீடுன்றது திருநெல்வேலியிலே இயங்குது. திருநெல்வேலியிலேருந்து இப்போ இந்த இது வந்து மீசாலையில் இருக்குது. மீசாலை ஆமாம் சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்து மீசாலை இருக்குது. இப்படி இப்போ இது மட்டும்தானே இல்லை வேறு எங்கே நடந்து கொண்டு இருக்கா? இதில் கட்டுவல்ல ஒரு இடம். ஆமாம் சேம் டைமில் நடந்து கொண்டு இருக்கா? அது இப்போ அங்கே இப்போ பூஜையெல்லாம் நடக்குது.
இன்னும் வந்து சொன்னால் வந்து இந்த காலத்தில் வந்து கட்டிடங்கள் இந்த வளர்ச்சி கூடி போகுது, எல்லோரும் வீட்டார் இது ஒன்றுக்கு நேரத்தில் வந்து இந்த எல்லா தொழிலுக்கு வந்து மிஷின் வேலையாக இருக்கலாம், சரி வயரிங் வேலையாக இருக்கலாம், எந்த வகையிலும் இப்போ செலவு கூடவாக இருக்குது. உங்களோட வீடுகள் நீங்கள் கட்ட நினைச்சாலும் சரி, உங்களோட வீடுகளுக்கு வயரிங் செய்யறது நீர் இணைப்புகளை செய்ய நினைச்சாலும் சரி, நீங்கள் இந்த ஆமன் பவர் இந்த நிறுவனத்தில் தொடர்பு கொள்ளலாம். மிக மிக குறைந்த விலையில் வந்து உங்களுக்கான இந்த வேலைகளை திருப்திகரமாக செய்து தருவார்கள். நீங்கள் ஆமன் பவர் இந்த ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டுக்கிட்டேன், அது தேவைன்னு சொன்னால் நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலாம். நன்றி. நன்றி.